Hello friends, very warm good morning to all. இன்னைக்கு டியூஸ்டேவோட மார்னிங் ரொட்டீன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாப்பாவுக்கு இன்னைக்கு லஞ்சுக்கு சிம்பிளாக கேரட் பீன்ஸ் ரைஸ் தான் செய்யலாம்னு யோசிச்சு வச்சுருந்தேன். அதுக்காக கேரட்ஸையும் பீன்ஸையும் நான் கொஞ்சம் எடுத்து வச்சு கட் பண்ணிக்கிறேன். கேரட்டும் பீன்ஸும் நல்லா வெந்துருச்சு. ஃபைனலாக பெப்பர் தூவி இறக்கிக்க போகிறேன். இது கூட ரைஸ் சேர்த்து இதை லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணிக்க போகிறேன். இது குளிர்காலம் அப்படின்றதுனால முடிஞ்ச அளவுக்கு பெப்பரை அவாய்ட் பண்ணாமல் நிறையா சேர்த்துக்க பாருங்கள். இன்றைக்கி பாப்பாவுக்கு சிம்பிளாக லஞ்ச் பாக்ஸுக்கு கேரட் பீன்ஸ் ரைஸும் ஸ்நாக்ஸுக்கு மாதுளம்பழமும் கொடுத்து விட்டுட்டேன். அவளும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் வெண்பொங்கலும் மெதுவடையும் செய்யலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். சரி, அதுக்காக ஒரு பக்கம் சாம்பார் வச்சுட்டு இருந்தேன். இன்னொரு பக்கம் பொங்கல் செய்கிறதுக்காக கொஞ்சமாக பாசிப்பருப்பை நெய்யில் வறுத்தெடுத்துட்டு இருந்தேன். ஏற்கனவே பச்சரிசியை நல்லா கழுவி ஊற வச்சு வச்சுருந்தேன். அது கூட வறுத்த பாசிப்பருப்பையும் சேர்த்து கொஞ்சமாக நெய், உப்பு இதெல்லாம் சேர்த்து விசில் வைக்க போகிறேன். இட்லிக்கு மாவு அரைக்கிறதுக்காக நேற்று நைட்டே உளுந்தையும் அரிசியும் ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போது ஃபஸ்ட்டு உளுந்தை கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ உளுந்து அரைக்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்க போகிறேன். எப்பயுமே மாவு அரைக்கும் போது இந்த மாதிரி எடுத்து விட்டோம் அப்படின்னா உளுந்து ஒரே போல் அரைப்பட்டு வரும். அதுக்காக எப்பயுமே மாவு அரைக்கும் போது இதை பண்ணணும். இப்போது சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அடிக்கடி இதே போல் எடுத்து விட்டுட்டே இருக்கணும். இப்போது ஒரு உரலில் கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக மிளகு இது ரெண்டையும் சேர்த்து தட்டி எடுத்துக்க போகிறேன் பொங்கலுக்கு. பொங்கல் செய்கிறதுக்காக இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தட்டி வச்ச ஜீரகம், மிளகெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம வேக வச்ச அரிசியும் பருப்பையும் ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ நல்லா மசிச்சாச்சு. இப்போது பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு பேனில் நெய் சேர்த்துக்க போகிறேன். நெய் நல்லா சூடானதும் அது கூட இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் தட்டி வச்சு ஜீரக மிளகையும் சேர்த்து வதக்கிக்க போகிறேன். இப்போது அந்த தாளிப்பை பொங்கலில் கொட்டிடலாம். இது பொங்கலில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வடை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ உளுந்து ஆட்டி வந்துடுச்சு நல்லா. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ இதுலயே அரிசியை நான் கழுவி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்து ஆட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதுலயே அரிசி அரைப்படுறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ வடைக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சமாக இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், மிளகு, உப்பு இது எல்லாமே சேர்த்து கலந்துக்க போகிறேன்.
இப்போது வடை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வடை போட்டு எடுத்துக்கலாம். எனக்கு எப்பயுமே இந்த மெதுவடையை கிள்ளி போட்டு செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். மாவு நல்லா அரைஞ்சு வந்துருச்சு. இப்போ அரிசி மாவையும் உளுந்து மாவையும் உப்பு சேர்த்து கலந்து எடுத்து வைக்க போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட போகிறேன். இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீன் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.